ஸோ எங்களுக்கு தெரிஞ்ச அளவில் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும்னு நாங்கள் முயற்சி பண்ணி இந்த எஃபர்ட்டை போட்டிருக்கோம்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ரொம்ப பயன். இதில் மகிழ்ச்சியாக இருந்தாங்க. இங்கே வந்து எல்லோரும் பார்த்து சமைச்சு அவங்க கூட ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணி ட்ரைனிங் கொடுத்து அதில் ஒரு 6 பேரை நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம். 3 பேரை வந்து அதர் கேமுக்கு நாங்கள் ரெக்கமெண்டேட் பண்ணியிருக்கோம் சார்கிட்ட. ஃப்யூச்சரில் நிறைய பேர் ரெடி ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இதில் எங்களுக்கு 6 பேருமே போய் 6 மெடல் வின் பண்ணால் சந்தோஷமாக இருக்கும். ஆனால் வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு. அதுக்குண்டான சப்போர்ட்ஸ் சொல்லவே தெரியல. தனானா இங்கே இருக்கார், உங்கள் மண்ணின் மைந்தர், அவர் உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. இல்லை எதுக்காக சொல்கிறேன்னா, இங்கே வரதுக்கு ஈஸியாக அவர் டக்குன்னா வந்து சொல்கிறதுக்காக, அதுக்காக தான் சொல்கிறேன். ஏன்னா லாங்லேருந்து வரத்துக்கும் பக்கத்துலேருந்து வரத்துக்கும் நிறையா வித்தியாசம். ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் வந்து அப்படியே மாறிட்டீங்க. ஆனால் ஃபஸ்ட் ஹாஃபில் நல்லா இருந்த சரத்குமார் செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனார். அதுக்கப்புறம் சார் அவர் அதான் சரி பண்ணிட்டாரு. அதை நினச்சி சந்தோஷம். இதில் நான் ஒன்றே சொல்கிறது தான், நம்மளை மீறி இந்த உலகத்தில் எந்த சக்தியும் கிடையாதுங்க. அப்புறம் கம்பேர் பண்ணாதீங்க. நம்ம யாரும் நம்ம பெஸ்ட்டாக கொடுத்தா போதும். விஜயகுமார்னா விஜயகுமார் தான், தனானா தனா தான், சார் ஜெயினா ஜெய் தான், சரத்குமார்னா சரத்குமார் தான், சார்னா சார் தான். அவங்களுக்குன்னு ஒரு ரோல் இருக்குது, அதை அவங்க சரியாக பண்ணால் போதும். அதனால் யாரையும் கம்பேர் பண்ணிக்காது. நான் நல்லா பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நினச்சிக்கோங்க. சார் கூட ஒரு மேடம் வந்தாங்க, அவங்க ஒரு ட்ரைனிங் கொடுத்தாங்க, யோகா ட்ரைனிங் கொடுக்கும்போது அவங்க ஒன்று சொல்லி கொடுத்தாங்க. முதல்ல நம்மளே லவ் பண்ணிக்கணும், நம்மளே கட்டுப்பிடிச்சிக்கணும்னு சொன்னாங்க. அது மாதிரி கதையாக முதல்ல நம்ம மேலே நம்ம நம்பிக்கை வச்சோமா, நம்ம உடம்புல இருக்க எல்லா பார்ட்ஸும் உங்களுக்காக வேலை செய்ய தப்பு பண்ணி உட்காந்துக்கணும். ஃபர்தராக இதை பற்றி எதனா டவுட்ஸ்னா நீங்கள் கண்டிப்பாக எப்போ வேணாலும் கால் பண்ணி கேளுங்க. எங்களுக்கு தெரிஞ்ச சப்ஜெக்ட்ஸ்னால் சொல்கிறோம். சப்போஸ் எங்களுக்கு தெரியாதுன்னா தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டு சொல்லுங்கள். ஆமாம், ஏன்னா தெரியாத ஒரு விஷயத்த தெரிஞ்ச மாதிரி சொல்லி மிஸ்கைட் பண்ணிடக்கூடாது. அதில் நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். வந்து உங்கள் குடும்பத்தில் இணைஞ்சிக்கிறேன். ஸோ அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த தனானாக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஜெய் சாருக்கும் நன்றி சொல்லுவேன். இன்டர்நேஷ்னல் லெவலில் போய் யாருன்னா ஒரு பிளேயர் ஜெயிக்கணும். ஏன்னா இன்டர்நேஷ்னல் போகும்போது நிறைய காம்படிஷன் வரும். ஒரு ஆள் போனோட பெரிய விஷயம் தான். நேஷ்னலில் போய் ஜெயிக்கணும் நிறைய பேர். ஆனால் இன்டர்நேஷ்னல் அட்லீஸ்ட் தமிழ் ஆள் ஒரு ஆளாவது இருக்கணுன்றது எங்களோட இன்னொரு விஷயம். நிறைய பேர் தான் சந்தோஷம். அட்லீஸ்ட் எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும், நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு சாதாரண பர்சனே ஒரு இடத்த அப்படியே உட்காந்துருக்க முடியாது. ஆனால் நீங்கள் நாங்களே கேட்டோம், உங்களுக்கு எதனா ஸ்ட்ரகிள் பண்ணா ரெஸ்ட் ரூமானவங்க எந்த இடத்தையும் யாருமே வந்து ஒரு இதுவே தயக்கமே காட்டாமல் ஃபுல்லாக எஃபெக்ட் போட்டிங்க. அது இருக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. திரும்பி உங்கள் கூட ஒர்க் பண்ணுறத எனக்கு ஒரு ஆசை இருக்குது. கடவுளுடைய சித்தம் இருந்தால் நான் கண்டிப்பாக அடுத்தடுத்து உங்கள் கூட வந்து நான் ஜாயின் பண்ணுவேன். தனா நான் உங்களுக்கு தொடர்ந்து கைட் பண்ணுவாங்க, ஓகேங்களா? அவர் வந்து கைட் பண்ணி இது ஸ்டேட் ஈவெண்ட் வரப்போகுது. ஸ்டேட் ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணோன்னா அங்கே எல்லா ஸ்டேட்லேயும் உள்ளவங்க நல்லா எல்லா மாடலே வருவாங்க. பெஸ்ட்டாக விளாட்றவங்க நேஷ்னல் போவாங்க. அந்த நேஷ்னல் போகிறவங்க அங்கே இருக்கிற வேறு ஊர் கேரளா அப்படி இப்படி எல்லாம் வந்து வரும். அதில் பெஸ்ட்டாக பண்ணுறவங்க ப்ரைஸ் பண்ணி வந்து பண்ணுவோம். இல்லை நீங்கள் பேட்மிண்டன் விளாட்லாம், டென்னிஸ் விளாட்லாம், டேபிள் டென்னிஸ் ஸ்பான்சர் வாங்கி போட்டு விளாடுங்க சார். யாரு நான் 2 பேர் டேபிள் டென்னிஸ் ரெக்கமெண்டேஷன் பண்ணேன். இன்னொருத்தர் யாரும் கண்ணன். நல்லா சார், இவங்க நல்லா ஹைட்டாக இருக்கும், கை நல்லா. எதுக்கு சொல்கிறீங்கன்னா நேஷனல் இன்டர்நேஷனல் பார்த்தா சிஎம் டிராஃபின்னு ஒன்று இருக்கும். எத்தனை பேர் தெரியும்? அதை நீங்கள் 2 மேட்ச் தான், அதிகம் இல்லை. ஒன்று இங்கே டிஸ்ட்ரிக்ட் விளையாடும், அது ஸ்டேட் வந்து விளையாண்டிங்கன்னா அதில் ரன்னராக வந்தால் கூட 2 லட்சம் ரூபாய் இருக்குது. அந்த நண்பர்கள் எல்லாருமே முக்கால்வாசி விளையாடுற கேம் என்ன தெரியுமா? தந்துவிட பாதிக்கப்பட்ட நபர்கள் முக்கால்வாசி விளையாடுற கேம் இப்போ எல்லாமே டிடியில் போயிட்டாங்க. இப்போ 1ஆம் தேதி 7ஆம் தேதி வேலூரில் கேம்ப்பு. உங்கள் கூட இருக்கிற எல்லா நண்பர்களும் அங்கே தான் இருக்காங்க. ஏன்னா டிடி ஈஸிக்கு நமக்கு எந்த இன்ஜுரி ஆகாது, ஒன்றும் ஆகுது. உட்காந்து வீட்டில் உட்காந்து விளையாட அங்கே போயிட்டாங்க. ஓகே, ஸோ ஏன்னா உங்களுக்கு டவுட் இருக்கா? ஸோ தேங்க்யூ சார், எங்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு. நல்ல அருமையான இடம். நான் இந்த இடத்த நாங்கள் ரொம்ப நேசிக்கிறோம். எங்களுக்கு அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருந்தது. இப்படி ஒரு இடத்த எங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் இடையில தனானுக்கும் நான் மறுபடியும் தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். நல்லா இருக்கு. இதை தொடர்ந்து தனா நான் பேசுவாங்க. உங்களுக்கு மத்தியில் ஒரு 2 வார்த்தை. அதுக்கு ஜெய் சார் பேசுவாங்க. கடைசியில் சார் வந்து முடிப்பாங்க. எல்லாரையும் பேசி முடிச்சிட்டிங்க. அதாவது இன்னைக்கு 6 பேரை தான் தேர்ந்தெடுத்துருக்கோன்றது வந்து யாரும் வருத்தப்பட வேணாம். ஏன்னா இந்த கேமுக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் இருக்குது. இன்றைக்கி நம்ம வந்து நான் ஆரம்பத்தையே சொன்னேன், நம்ம வந்து எல்லோரையும் விளையாடுறதுலாம் அது பிரச்சனை கிடையாது. ஆனால் அவங்களுக்கு ஒரு ஆசை வந்துடும். என்னது
அடுத்தடுத்த கட்டத்துக்கு நான் போகணும், நான் விளையாடணும் அப்படின்னு வரும்போது நம்ம வந்து ஒரு நண்பர்கள் கூட்டமாக விளையாடிக்கலாமே தவிர ஒரு தேசிய அளவில் போய் ஜெயிக்கிறதோ அல்லது சர்வதேச அளவில் போய் ஜெயிக்கிறதா இருந்தால் அங்கே வந்து நிராகரிக்கப்படுவாங்க. அவங்க கேட்டகரைஸ் பண்ணும்போது இவர் அன்ஃபிட் ஃபார் திஸ், இந்த போட்டி விளையாடுவதற்கு தகுந்தவர் அல்ல அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவர் வெளியே அது ஒரு பெரிய ஏமாற்றமாக தான் இருக்கும் அவருக்கு. அதனால தான் ஆரம்பத்திலேயே இந்த கேம் விளையாடக்கூடியவர்கள் மட்டுமே தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு இந்த பயிற்சியை கொடுக்கணும்னு நாங்கள் முடிவு பண்ணது. சொன்ன மாதிரி இது இன்றைக்கி முதல்ல ஒரு நாள் பயிற்சி கிடையாது, தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் நடக்கும் சார். அதே சமயத்தில் வந்து இன்னும் அடுத்த பிளேயர்ஸ் வர்றாருன்னா வரட்டும் சார். இன்றைக்கி வந்தவங்களை தவிர வரும் கேம்ப்ஸில் அவங்களையும் சேர்த்துக்கலாம், அவங்களே ரெகுலரைஸ் பண்ணுவோம். ஏன்னா வந்து 6, 10 ஆகட்டும், 10, 15 ஆகட்டும், இந்த நம்பர் நம்ம ஜாஸ்தி பண்ணோம்னா தான் இதுலேருந்து ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் பிளேயரை நம்ம கண்டிப்பாக ஒன்றும் 2 இன்ட்ரெஸ்ட் பிளேயர் தேர்ந்தெடுக்கணும். அந்த அளவுக்கு ரீச் ஆகணும்னா ஃபர்ஸ்ட் லாட் நிறையா இருக்கும், அதை நோக்கி நம்ம பயணிச்சு. அதனால் இந்த வாய்ப்பை கொடுத்த பங்கெடுப்பு விசாரிக்க ரொம்ப ரொம்ப நன்றி. அவரை கடந்த 4 வருடங்களை தெரியும், 5 வருடங்களே சொல்லலாம். அப்புறமா காரியம் பண்ணிட்டு வரீங்க. அதாவது ஒரு தனிப்பட்ட நபரை இதை நடத்திட்டு வரன்றதே ஒரு பெரிய விஷயம் சார். இங்கே இருக்கிற சோர்ஸஸை வச்சு பார்க்கும்போது இப்போ சென்னை மாதிரி ஒரு இடத்த ஒரு ஆள் வந்து சாதிக்கிறாங்கன்னா ஒரு என்னை கேட்டீங்கன்னா பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா எல்லா சோர்ஸஸும் அங்கே இருக்குது. கான்டாக்டாக இருக்கட்டும், இல்லை இந்த படம் விஷயமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் வந்து மக்களாக இருக்கும், வந்து அவங்களுக்கு உதவுறதுக்கோ டக்கு டக்குன்னு வந்துடுவாங்க. பட் இந்த மாதிரி தேனின்ற ஒரு மாவட்டத்தில் இதை பண்ணுறது வந்து மிகப்பெரிய வேலை சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார், நமக்கு அருமையான வேலை செஞ்சாங்க. இதையும் நம்ம முன்னேற்றி செல்வோம் சார். இதையும் பல அமைப்புகளும் கூப்பிடுவோம், ஏன்னா அவங்களும் வந்து பங்கேற்கணும். அதனால் அதை பார்ப்போம் சார். அது கண்டிப்பாக ஜெய் சார், மிக்க நன்றி. உங்களுடைய ஆதரவு இல்லைன்னா கண்டிப்பாக இந்த கேம்பெல்லாம் நடக்காது. இது முதல் கேம்ப்பு, அதுக்கு நான் சந்தோஷப்படுறேன். எனக்கு இந்த ப்ராஜெக்டோடைய முதல் கேம்ப் தான் கேள்விப்பட்டேன். ஆமாம் ஜெய் சார், நானும் உங்களுக்கு அந்த தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு ப்ராஜெக்டில் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தது ரொம்ப சந்தோஷம். அதனால் உங்களுக்கு மிக்க நன்றி சார், இந்த வாய்ப்பை அமைச்சு கொடுத்ததுக்கு. இந்த ஒரு வருட ப்ராஜெக்ட்டு கண்டிப்பாக சிறப்பாக ஒரு 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 ஃப்ரூட்ஃபுல்லான ஒரு எந்த ப்ராஜெக்ட்டுக்கும் நாங்கள் நம்புறோம். முதல் நாள், அதனால் நீங்கள் எல்லாம் வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட் கலந்த ஒரு கன்ஃபியூஷனில் இருந்தீங்க. அதெல்லாம் அப்படி நாங்கள் எடுத்துக்கிட்டோம். அதை நீ வரும் கேம்ப்ஸில் வந்து அது மாறி ஒரு ப்ராப்பர் பிளேயராக நீங்கள் உருவாகணும், அதுதான் நான் எதிர்பார்க்குறேன். சரிங்களா? தேங்க்யூ. நன்றி. ஸோ என்ன சொல்லணுமோ அதை 2 பேரும் நிறைய சொல்லிட்டாங்க. நான் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. நிறைய பேர் வந்து வாய்ப்பு கிடைக்காம வீட்டிலையே இருக்காங்க. ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்கன்னா முதல்ல அவங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை. ஸோ கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. ஆனால் இங்கே வெற்றி இலக்குங்கிறது வந்து ரொம்ப தூரத்தில் இல்லை. கண்ணுக்கு முன்னாடி எக்ஸாம்பிள் லக்ஷ்மி பிரபான்னு ஒருத்தவங்க இருக்காங்க, ஆஷா இருக்காங்க, ஷபானா இருக்காங்க திருச்சியிலேருந்து, ஒருத்தவங்க பூந்தமல்லியிலேருந்து. இந்த ஜனவரி மாதம் ஜெயிச்சுட்டு பிப்ரவரி மாதம் மார்ச் மாதம் போய் ப்ரைஸ் வாங்கிட்டு வந்தாங்க. நம்ம கண்ணு முன்னாடி எக்ஸாம்பிள் இருக்காங்க. தேவைன்னா நான் உங்களை எல்லாரையும் வீடியோ காலில் வேணால் பேச சொல்கிறேன். இதில் வந்து மாற்று கருத்தே இல்லை. ஆனால் நீங்கள் முயற்சி எடுக்கணும், நீங்கள் பயிற்சி எடுக்கணும், அவ்வளோதான். அனைவருக்கும் அனைத்தும் அப்படின்னு பேசும்போது சார்ட்ட சொல்லிட்டு இருந்தேன். நமக்கும் வாய்ப்பு கிடைக்கும், வாய்ப்பு வந்துருச்சு, அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. பயிற்சிக்கு நாங்கள் தயார். ஆமாம், அவ்வளோதான். நல்லதுங்க. மிக்க நன்றி வாய்ப்பு கொடுத்ததுக்கு. கலந்துக்கிட்ட உங்களுக்கு நன்றி. அப்புறம் என்ன, சென்னை தான், நீங்கள் மும்பை ஒரு 2 வார்த்தை பேச விடுங்க. ஆமாம், மைக் வேணுமாண்ணே. பெர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்க, ஆனால் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் வேணும். முக்கியமாக இவர் வந்து கிட்டவே வரல, ஆனால் கொஞ்ச நேரம் வந்து கொஞ்சம் நல்லா விளையாடிட்டு இருந்தார். மறுபடியும் அது கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட். நீங்கள் கொஞ்சம் உள்ளே வந்து நீங்கள் கேமில் கான்சன்ட்ரேஷன் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து கேம்னா என்னன்னு தெரியும். நீங்கள் பாட்டுக்கு உள்ளே போயிட்டு படுத்துட்டிங்கன்னா அது எதுன்னு தெரியாது. இப்படி ஒரு கேம் இருக்குதுன்னு இவ்வளோ நாளும் உங்களுக்கு தெரியாது, இன்றைக்கி தெரிஞ்சிருக்குல்ல. நிறைவாக விளையாட்டு அப்படிங்கிறது வெற்றியும் தோல்வியும். தோல்வியை நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க,
ஆனால் விளையாட்டுக்குள்ளே வந்தவங்களுக்கு தான் தோல்வி ஒரு ஈஸியான விஷயம். அடுத்து அந்த தோல்வியை பீட் பண்ணுறது எப்படிங்கிறதையும் சமயோகித புத்தியை வந்து நமக்கு கொடுக்கக்கூடியது விளையாட்டு. எல்லாரும் சகஜமாக பழகக்கூடியதும் விளையாட்டு தான், மைதானம் தான். நான் ஸ்கூலில் படிக்கும்போது லாஸ்ட் பெஞ்ச், நான் பெரிய கெட்டிக்காரன்லாம் இல்லை, கடைசி ரேங்க்கில் இருப்பேன், கடைசி பெஞ்சில் இருப்பேன், ஹோம்ஒர்க்கே பண்ண மாட்டேன். ஏன்னா குடும்ப சூழ்நிலை அப்படி, விவசாயம், பெரிய விவசாயம், படிப்புக்கு போனோம்னா அது ரெஸ்ட்டுக்குன்னு நினச்சிக்குவோம். ஹோம்ஒர்க் பண்ணாதவன்லாம் எந்திரின்னா முதல்ல நான் தான் எந்திரிச்சு நிற்பேன், கெட் அவுட் அப்படிம்பாங்க, கிளாஸ் ரூமில் வெளியில் நிற்பேன். தொடர்ந்து இதே மாதிரி நடந்துட்டு இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் சையெல்லாம் விட்டு போச்சு. வாத்தியார் வருவார், வெளியில் அனுப்புவார், அவ்வளோதானே அப்படின்ட்டு போயிடுவேன். ஆனால் சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் வர வர என்ன பண்ணாங்க, ஏன்டா வெளியிலேயே நிற்கிற, வடவுப்பட்டியா, எங்கள் ஊர் பேர் வடவுப்பட்டி, வடவுப்பட்டியா ஏன்டா வெளியிலேயே நிற்கிற, வாடா கபடிக்கு ஒரு ஆள் குறையுதுரா அப்படின்னு கூட போய் விளையாட ஆரம்பித்தேன். ஜூனியர் கபடியில் டிஸ்ட்ரிக்ட் லெவல் வந்தேன். அதே மாதிரி ஃபுட்பால்லையும் வந்தேன், என்சிசியில் இருந்தேன். பாருங்கள், எக்ஸ்ட்ரா ஆக்டிகுலர்ஸ் தான் எனக்கு பிடிச்சிருந்துச்சி, கல்வி எனக்கு பிடிக்கல. ஆனால் எங்கள் அப்பா என்னை மெடிஷன் ஆக்கணும்னு நினச்சார். இன்றைக்கி அவர் உயிரோடு இல்லை, 25 ஆண்டுகள் ஆச்சு. ஆனால் இன்றைக்கி நான் மெடிஷன் துறையில் தான் ரீஹாபிலிட்டேஷன் பண்ணிகிட்ருக்கேன். இருந்திருந்தால் அந்த அந்த லைஃப்பும் அவருக்கு ஃபுல்ஃபில் ஆகிருக்கும். கேம்ஸும் அதே மாதிரி தான். நிறைய பேர் முன்னாடி வாங்கன்னா வரவே மாட்டேன்றாங்க, பின்னாடி பின்னாடி நிற்கிறாங்க. அவங்ககிட்ட நிறைய திறமைகள் இருக்கும். திறமைகளை வெளிக்கொண்டு வர்றது தான் விளையாட்டு. வெற்றியும் தோல்வியும் கற்றுக் கொடுக்கும். சமயோகித புத்தி, அந்த நேரத்தில் என்ன டிசைஸ் பண்ணணும்னு இன்னொருத்தன் சொல்ல மாட்டான், நாமளே முடிவெடுத்து கொண்டு போவோம். அதுதான் அதில் ஒரு கெட்டிக்காரத்தம். அதுக்கப்புறமா பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு குழுமம், மஸ்குலர் டிஸ்ட்ரோபிக்கு எங்கேயும் லைஃப் கேர் ஹோம் இல்லை. ஆனால் தேனியில் நாம தான் அதுக்குண்டான அடித்தளத்தை போட்டு கொண்டு வந்துருக்கோம். இன்னமும் 150 பயனாளர்களுக்கு அப்படிங்கிற நோக்கத்தில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். அதுவும் நிச்சயமாக வெல்லும். என்னையெல்லாம் ஏணி போட சொன்னால், அதாவது இந்த கூரை மேலே ஏறணும், இதில் ஏணி போட்டு ஏறுறான்னா நான் வானத்துக்கு தான் போடுவேன். ஏன்னா தொடுற தூரம் தான் இருக்குது, எதுக்கு ஏணி இங்கே போடணும், இன்னும் கொஞ்சம் உயரமாக போட்டு ஏறி பார்ப்போமே, என்ன அப்படிங்கிறது தான் முயற்சி. முயற்சி என்றைக்குமே பெருசாக நினைக்கணும். நம்ம எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் நம்மளே தாழ்வு மனப்பான்மையாக உள்ளே வச்சுக்காம அதை ரொம்ப பெருசாக நினைக்கணும். திங்க் பிக், அச்சீவ் ஸ்மால். சின்னதாக கிடைச்சாலும் ஏற்றுக்கிறணும். இந்த விபத்தை ஏற்றுக்கிட்டேன். ஆரம்பத்தில் நிறைய அவமானத்தை கற்றுக் கொடுத்துச்சு. என் குடும்பத்திலேயே ரொம்ப பிரச்சனையெல்லாம் நடந்துச்சு. இந்த விபத்தை ஏற்றுக்கிட்டேன். திரும்பவும் விட்டானா, திரும்பவும் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி திரும்ப 2 கால் ஃப்ராக்சர் ஆகுது. 6 மாதம் ரெஸ்ட் வேணும்ன்ட்டு என் மனைவியை செப்பரேட்டாக கூப்பிட்டு டாக்டர் சொல்லி விடுறாரு. 2வது மாதத்துலேயே நான் வீல் சேரில் உட்கார ஆரம்பிச்சேன். இங்கேருந்து எனக்கு கம்ப்ளீட்லி இம்ப்ளான்ட். ஏன், என்ன காரணம், நான் தான் இந்த கேட்டுக்கு வாட்ச்மேனுங்கிறத நான் உறுதிப்படுத்திக்கிட்டேன். நான் தான் இந்த மக்களுக்கு வார்டன்னு உறுதிப்படுத்திக்கிட்டேன். நான் தான் உங்களுக்கு குக்குன்னு உறுதிப்படுத்திக்கிட்டேன். நான் தான் பிசியோதெரபி. டு ஆல் இன் ஆல். இந்த ஆல் இன் ஆல் திறமைகள் என்னை நீங்கள் தூங்க விடலை. அந்த 2 மாதம் பெட் ரெஸ்ட்டில் இருக்கும்போது கூட உள்ளே வந்து அப்பா அப்பா அப்பான்னு பேசிட்டு தானே இருந்தீங்க. அது என்னை வெளியில் கொண்டு வர நிறைய முயற்சி பண்ணுச்சு. காரணம் இந்த விளையாட்டு. நேஷ்னல் வரைக்கும் நான் ஸ்விம்மிங்கில் போயிருக்கேன், ஷூட் பண்ணுறேன், இப்போ பிஸ்டல் ஃபயர் பண்ணுறேன். எனக்குன்னு தனித்திறமையை வளர்த்துக்கிறதுக்கான நேரம் இல்லை. உங்களை வளர்த்துக்கணுங்கிறது தான் என்னோட நோக்கம். அதுக்கு ஏக்தா ஃபவுண்டேஷன் 4 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம கூட வந்து இந்த போஷியோ கிராம அமர்நாத்ங்கிற ஒருத்தரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. தொடர்ந்து ஃபண்ட் இல்லாதனால அவங்களும் அதை ஃபாலோ பண்ணாமல் விட்டாங்க. இப்போ ஏக்நாத் ஃபவுண்டேஷன் வந்திருக்கு. நல்ல கோச்சா வீல் சேரில் இருக்க அந்த அன்னைக்கு அந்த அமர்நாத் விஜய் சூப்பராக நமக்கு விளையாடி காமிச்சார். நல்ல பண்பாக பழகினார். அது இல்லாமல் ஃபண்ட்ரைஸ் பண்ணுறதுக்கு நம்ம கூட ஜெய் இருக்காரு. பாருங்க, விஜய் ஜெய் அப்படி பேர் சொல்லுங்க. விஜய் ஜெய் ஜெய். எல்லாமே ஒரு நல்ல ஏற்றத்தில் தான் இருக்கு. ஏற்றம். ஏக்நாத் ஃபவுண்டேஷன் மும்பையிலிருந்து வந்தாரு. இப்படி எல்லாங்க இந்த மணிக்கட்டு கீழே போயிட்டாலும் பரவாயில்லைங்க, இது இருந்தா போதுங்க, இதுல சாப்பிடலாங்க, இதுல கம்ப்யூட்டர் இயக்கலாங்க அப்படின்றாரு அவரு. திரும்பவும் நம்ம ஜெய் என்ன சொல்றாரு, நீங்க ஏன் கையை வேலை செய்யலன்னு அமைதியா இருக்கீங்க, ஹெட்ல இருக்குல்ல மவுஸ், என்ன மவுஸ் டிவைஸ், தலையாட்டுங்க, அது டைப் பண்ணுங்கன்றாரு. எவ்வளோ விஷயத்தை இன்னைக்கு கற்றுக்கிட்டோம். வெரி கேம்ஸ்க்காக தான் வந்திருந்தோம். ஆனால் கற்றுக்கிட்டது பன்முகத்தன்மை. இந்த பன்முகத்தன்மை அப்படியே நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வெளியில் கொண்டு போங்க. இன்னும் நிறைய மஸ்குலர் டிஸ்ட்ரோபியா இங்கே இருக்கணுங்கிறது தான் என்னோட விருப்பம். உங்களுக்கெல்லாம் நான் பாதுகாவலனாக இருக்கணும். என்றைக்குமே இந்த சேவையை நான் இதே எங்கே செஞ்சுட்டு கிளட்டு போய்தான் எங்கே செய்யணும்னு தான் விருப்பப்படுறேன். அதுக்கெல்லாம் உங்களுடைய ஆசீர்வாதமும் அனுசரணையும் ஒத்துழைப்பும் வேணும். இந்த ஏக்நாத் ஃபவுண்டேஷன் இந்த ஃபஸ்ட்டு கேம்ப் இனி தொடர்ந்து நடக்கும்.
ஏன்னா ஜெய் நம்ம கூட இருக்கார், அதுக்குரிய ஃபண்டும் அவங்க கலெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இது ஒரு பெரிய ப்ராஜெக்டாக கொண்டு போகிறாங்க. இன்னைக்கு செலக்ட் ஆன இந்த 4+3 4+2 இந்த 6 பேரில் ஒருத்தராவது ஆகாயத்தில் ஏணி போடணும், அதாவது இன்டர்நேஷ்னல் போகணும் அப்படின்னு ராம்ஜி ட்ரஸ்ட். ஒரே ஒரு இப்போ இவங்க வருஷா பரீட்சை எடுத்துட்டு நவம்பர் முடிஞ்சு டிசம்பரில் வந்து சென்னையில் இந்த மாதிரி எல்லா மாவட்டத்துலேயும் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கள வச்சு ஒரு கோச் ஸ்டேட் லெவல் கோச் பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கு முன் வரணும் முதல்ல. அது முடிஞ்சிட்டு அதில் ப்ராக்டிஸ் மேட்ச் மாதிரி வச்சானா ஸ்டேட் லெவல் சாம்பியன்ஷிப்னு நம்ம வந்து ரெகனைஸ் பண்ண போகிறோம். ஜனவரியில் தான் டோர்னமெண்ட் நடக்க போகுது நேஷ்னல். ஜனவரியில் நேஷ்னல் டோர்னமெண்ட் போக போகிறோங்கிற ஒரு எய்மோட நீங்கள் வந்து இன்னைக்கு இருக்கிற முதல் படியை வச்சுருக்கீங்க. அடுத்தடுத்த படி எடுத்து வைக்கணும். ஆமாம், ஸ்டேட்டில் வின் பண்ண போகிறோன்னு நினைக்கவே கூடாது. ஸ்டேட்டில் வின் பண்ணிட்டேன் நேஷ்னல் போகிறேன்னு நினைக்கணும். அப்போ தான் நீங்கள் வின் பண்ண முடியும். பக்கத்தில் இருக்கிற பிளாட்ஃபார்மை யோசிக்கவே கூடாதுங்க. நான் ஸ்விம்மிங்கில் கற்றுக்கிட்ட ஒரு விஷயங்க, பக்கத்தில் இருக்கவன் வேகமாக போயிட்டான் முன்னாடி போயிட்டேன்னா நான் அவனை கவனிச்சுட்டு என்னுடைய கவனத்தை நான் விட்டுட்டேன், பின்னோக்கி தான் போகணும். நான் என்னுடைய நோக்கத்தை மட்டும்தான் ஃபுல்ஃபில் பண்ணணும். ஸ்விம்மிங்கில் ஒன்று மட்டும் தெளிவாக கற்றுக்கிட்டேன். டெய்லி 1 கிலோமீட்டர் நான் நீந்திட்டுருக்கிறேன். 50 மீட்டர் போய் அப் டவுன். நம்ம ஸ்டேடியம் வந்து 25 மீட்டர் தான், போயிட்டு வந்து 50 மீட்ரு 4 தடவை வந்தால் தான் 200 மீட்டர். 200 மீட்டர் அதில் மினிமம் நீந்தி ஆகணும். எங்கள் கோச் எனக்கு சொல்லி கொடுத்தது என்னென்னா, இடையில நின்றுறாது. நீ என்ன பண்ணணும், 200 மீட்டரை ஃபுல்ஃபில் பண்ணு. அவன் ஃபஸ்ட்டு வந்தான், அவன் செகண்ட் வந்தான், அது உன்னுடைய நோக்கம் இல்லை. நீ 200 மீட்டரை அச்சீவ் பண்ணிட்ட அப்படிங்கிறத மட்டும் நீ திங்க் பண்ண அப்படிங்கிறார். அதே மாதிரி ஆர்மிலையும் சொல்லுவான், ட்ரைவ் பண்ணுறப்ப என்ன வேணாலும் போய் இடிச்சிட்டு கூட வந்து நிறுத்திக்க, தப்பில்லை. ரன்னிங்கில் வண்டியை கிளர்ச்சி விட்டு ஆஃப் பண்ணக்கூடாது. ஓகே டிரைவர், ரன்னிங்கில் ஆஃப் பண்ணால் இமீடியட்டாக வண்டியிலேருந்து கீழே இறக்கி க்ரௌலிங்கில் வண்டியை க்ராஸ் பண்ண சொல்லுவாங்க. வண்டியை ஆஃப் பண்ணவே கூடாது. அதே தான் கேம்ஸ், இடையில நிற்கவே கூடாது. எந்த ஒரு அச்சீவ்மெண்ட்டுக்கும் என்ன தடைகள் வந்தாலும் நான் வந்து சாதனையாளர். அப்துல் கலாம் வாசகம் பொன்மொழிகள் டெய்லி படிக்கலாமா? நான் திறமையானவன், இந்த நாள் எனது நாள், இந்த நாள் இனிய நாள். ஏக்நாத்துக்கு நன்றி, நன்றி, விஜய்க்கு நன்றி, அசோக்கு நன்றி. ஜெயகிருஷ்ணன் வந்து அசோகா ட்ரீ என்ஜிஓலேருந்து அசோக மரம் நம்ம படிச்சிருப்போம். ஆமாம், அதான் ஆங்கிலத்தில் த அசோகா ட்ரீ. ஓகே, நன்றி. உற்சாகமாக அவங்களுக்கு